ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன். ஸோ இன்றைக்கி கவிஸ் பீலாகில் நெய்வேலியில் நடக்கிற புக் ஃபேருக்கு தான் நானும் என் பையனும் வந்துடணும். ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வருஷம் புக் ஃபேருக்கு வந்துடுறது வழக்கம். அது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரியே இருக்கும். ஸோ இன்றைக்கி காலையில் 10 மணிக்கெலாம் போயிட்டோம். அப்போ வெறும் ஸ்கூல் பசங்க தான் அதிகமாக சீசன் டிக்கெட் வாங்கிட்டு ஸ்கூல் பசங்க நிறைய ஸ்கூல்லேருந்து வந்திருந்தாங்க. நாங்கள் பார்த்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்கூலுக்கு மேலே பசங்க வந்திருந்தாங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் நல்லா சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு கோட்டைக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நீங்கள் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க. அந்த ஒரு கோட்டை மாதிரி ஒரு பெரிய ஃபோர்ட் மாதிரி அங்கே அந்த டெக்கரேஷன் செம்மையாக இருந்துச்சு. ஸோ பாருங்கள், ஒரு பெரிய அரண்மனைக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்கும். என்ட்ரன்ஸில் இந்த எலிஃபண்ட் வந்து அழகாக இருந்துச்சு. ஸோ என்ட்ரி போட்டுட்டு திரும்ப உள்ளே போகிறோம் இப்போ. ஸோ நானே என் பையன் ஆல்ரெடி வந்துட்டான். ஸோ எனக்காக இன்றைக்கி என் கூட வந்திருந்தான். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ற பேசிக்கிட்டே உள்ளே போகிறோம். ஸோ எனக்கு இன்றைக்கி புக்ஸ் வாங்குகிற ஐடியா எதுவும் இல்லை. ஸோ நம்ம புக்ஸை போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்துட்டுருந்தேன் நான். ஸோ உள்ளே போய் பார்த்தோம்னாக்கா ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க. பப்ளிக்கை விட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருந்தாங்க. எல்லா ஏஜ் ஸ்டூடெண்ட்டுமே நிறைய இருந்தாங்க. ப்ளஸ் பாலிடெக்னிக் காலேஜ்லேருந்து அந்த மாதிரியும் கூட வந்திருந்தாங்க. ஸோ நான் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு என்னுடைய கிட்ஸுக்கு ஏதாச்சும் புக்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்ருந்தேன். ஸோ அப்போ வந்து நிறைய அந்த ஸ்டோர் உள்ள போய் பார்த்துட்ருந்தோம். அப்போ தான் பசங்களுக்கு ஆனாவண்ணாவும் நம்பர்ஸு ஏபிசிடி அந்த மாதிரி புக்ஸ் செலக்ட் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ வந்து நான் அந்த ஸ்டாலில் இருக்கிறவங்க நினச்சிட்டு ஒரு பொண்ணு வந்து, ஆண்டி இந்த புக்கு சின்சான் புக் இருக்கா அப்படின்னா, அம்மா நான் எங்கே இல்லைம்மா அங்கே முன்னாடி உட்காந்துருக்கேன், அவங்கள போய் கேளு அப்படின்னு என் பையன் சொல்லி சிரித்தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாயாவி புக்ஸ் காமிக் ஸ்டோருக்குள்ளே போனோம். சின்ன வயசில் வந்து நான் ராணி காமிக்ஸில் வந்து மாயாவி கதை அவ்வளோ திரும்பி படித்தோம் அந்த கதையெல்லாம். அதை இப்போ அந்த மாயாவி உருவத்தாங்க பார்த்ததுமே நான் சின்ன வயசுக்கே போயிட்ட ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு. ஸோ இந்த மாயாவி கதை அப்போலாம் ராணி காமிக்ஸில் வாரம் வரும். யாராவது ஒரு வீட்டில் அந்த புக்கை வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் படித்ததுக்கு அப்புறமேலுக்கு அது பழைய இரும்பு கடைக்கு வந்துடும். ஸோ அந்த கடை பக்கத்தில் இருந்ததுனால அந்த புக்ஸ் எல்லாம் தேடி அந்த மாயாவி கதைகளை தேடி படித்த அனுபவம். ஸோ இப்போ ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த ஸ்டோர் உள்ளே போயிட்டு அந்த கதைகளை திரும்ப ஒரு முறை திருப்பி பார்த்துட்டு அந்த புக்ஸை தாண்டி வந்தாச்சு. ஸோ அங்கே பசங்களுக்கு மட்டும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன ஏபிசிடி ஆனா அது சம்மந்தமானதை மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஸோ இந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக்கு வந்து எல்லா ஸ்டோர்லேயும் துரத்திக்கிட்டே இருந்துச்சு. ஸோ வாங்கிடுவோமேன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டேன். திரும்ப என்னுடைய ஃபேவரட் ஸ்டோர்னால் இந்த ஸ்டோர் தான். இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு தாட்ஸ், உங்கள் மைண்டு திங்கிங் பேட்டர்ன், உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய எமோஷன்ஸ், உங்களுடைய ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, இது எல்லாத்துக்குமே விடிவு கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு இம்பேக்ட் கொடுக்குற மாதிரியான புக்ஸ் எல்லாமே இந்த ஸ்டோர்ஸில் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோர் வந்து அடிக்கடி நான் விசிட் பண்ணுவேன். அந்த ஸ்டோருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லாமே எல்லார் புக்குமே இங்கே இருக்கும். டாக்டர் ஜோ டிஸ்பென்சா, லூயிஸ் ஹே, அப்புறம் ஜோசப் மார்பி புக்ஸ், அப்புறம் ஜாப்பனீஸ் புக்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ அந்த ஸ்டோர் ஃபுல்லாமே எதையுமே விடாமல் விசிட் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த கிட்ஸு எல்கேஜி யூகேஜி கிட்ஸ் தான். ஆனால் அவங்க வந்து புக் ஃபேருக்கு வந்திருந்தாங்க. அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு புக்ஸ் ஸ்டால் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து வெளியில் வந்தோம். அங்கே நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு. பசங்கள்லாம் ஏறி உக்காந்துட்டு செம்மையாக கத்திட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வெயிலாக இருக்கிறதுனால என்னவோ எனக்கு ரைடு போக விருப்பம் இல்லை. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு அடுத்து ஃபுட் கோர்ட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே போனோம்னா எங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே அவ்வளோ பசங்க எல்லாமே ஸ்கூல் பிள்ளைங்க தான் வந்திருந்தாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம்னா அங்கே அவ்வளோ வெயில் வேறு. என் பையனுக்கு வேறு வெயில் தாங்கலை. அங்கே ஸ்டேஜ் போட்டு வச்சுருந்தாங்க. ஆன் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ். அது ஈவினிங் 4 o'clock மேலே ஆரம்பிப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு ஸோ ஸ்நாக்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு அதையும் பார்த்துட்டு அங்கே போய் வெயிட் பண்ணலாம், அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நிறைய இருந்துச்சு. பட் ஏன்னோ இன்றைக்கி எங்களுக்கு சாப்பிட்ணுன்ற அந்த இது இல்லை. மிளகா பஜ்ஜி, சிப்ஸு, காலிஃப்ளவர் பகோடா, சில்லி பரோட்டா, அப்புறம் கார்னு, நூடுல்ஸ், பானிபூரி,
எல்லாமே இருந்துச்சு. ஸோ நான் வாங்கின புக்கெலாம் அப்போ தான் உட்காந்து சரியாக இருக்கான்னு எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். ஸ்வீட் கார்ன் ஒரு கப்பும் என் பையன் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டான். இதை வாங்கி உட்காந்து சாப்பிட்டு சுற்று பத்தம் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். அங்கே ஒரு பெரிய பேனரில் வந்து சிக்னேச்சர் ஃபேர் இருந்துச்சு. நீங்கள் விரும்பினாக்கா அதில் போய் கையெழுத்து போட்டு வரலாம். ஸோ அதை பற்றி பேசிகிட்டே இருந்தோம். திரும்ப நாங்கள் எழுந்திருக்கிறதுங்காட்டியுமே திரும்ப அந்த இடம் ஃபுல்லாகவே அவ்வளோ கும்பல். பசங்க செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அவங்க புக்கு பார்க்க வந்தாங்களோ இல்லையோ ஃபுட் கோர்ட்டில் அவ்வளோ என்ஜாயபுளாக பசங்க எல்லாமே நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். மினிமம் ஒரு 3 hours இருந்திருப்போம். நாங்கள் ஸ்டால் சுற்றவே எங்களுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒன்றும் எடுக்க வாங்குற விருப்பம் இல்லைனாலும் நாங்கள் ஸ்டாலை சுற்றி பார்த்துட்டு திரும்ப வெளியில் வந்து ஃபுட் கோர்ட்டுக்கு ஒரு 1/2 hour செலவு பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே எல்லாத்தையுமே பார்த்துட்டு பசங்க அவ்வளோ பசங்க வந்துகிட்டே இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி ஸ்கூல் பிள்ளைங்க தாங்க அதிகமாக இருந்தாங்க. ஸோ எல்லாரையும் பார்த்துட்டு ஸோ அவுட்ரு வழி எங்கே இருக்குது அப்படின்னு தேடி பார்த்துக்கிட்டே போனோம். ஸோ வந்து புக் ஃபேர் ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. ஸோ என் பையன் வந்து டயர்டாயிட்டான். அவன் முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு மேலே இருந்தனாக்கா உனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுவான்னு சொல்லிட்டு சரி நானும் கிளம்பிட்டேன். அங்கே வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கார் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பிஸ்னஸ்னால் என்ன, ஹெல்பிங் மைண்ட்லாம் என்னன்னு விவரிக்கிறதுக்காக ஒரு ஃபிஷ் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற ஸ்டால் எல்லாமே அப்படியே சும்மா பார்த்துக்கிட்டே அவுட்டர் ஏரியாவுக்கு வந்தாச்சு, அவுட் பாஸ்க்கு வந்தாச்சு. ஸோ வாங்கின புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ட்ரி போட்டுட்டு திரும்ப வெளியிலேயே வந்துட்டோம். நாங்கள் வெளியில் வந்த வர திரும்பவும் நிறைய பசங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஃபுல் பிக்சர் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனை அமைப்பு இருக்குது இல்லைங்களா, அது அப்படியே ஒரு ஃபுல் செட்டப் ஒன்று அப்படியே ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு ஓகே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கிளம்பியாச்சு. ஸோ வர வழியில் ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்போ அங்கே யாருமே இல்லை. ஸோ நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக போயிருந்தோம். ஸோ அதனால் அங்கே போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேலுக்கு நான் என்னென்ன புக்ஸ்லாம் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தேன். பசங்களுக்கு 1 2 3 நம்பர்ஸ், 2 எழுத்து சொற்கள் படிக்கிறது, ஸோ அவங்க வந்து எண்களை வந்து இலக்கங்கள் தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் எனக்கு வந்து சைக்காலஜி ஆஃப் மணி, ஆனால் அவனா அந்த புக்கு பசங்களுக்காக இதுனா கொஞ்சம் பிச்சிட மாட்டாங்க. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால பிக்க மாட்டாங்க. ஆனால் அவனை எழுதுகிற போர்டு ஒன்று வாங்கினேன், ப்ளஸ் பார்ட்ஸ் ஆஃப் பாட். ஸோ இந்த புக்ஸ்லாம் பார்க்குறீங்க இல்லைங்களா, இது எல்லாமே போன வருஷம் நான் புக் ஃபேரில் வாங்கின புக்ஸ் எல்லாமே. ஸோ அப்போ நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னா 4500 ரூபாய்க்கு புக்ஸ் மட்டுமே வாங்கினேன். யார் புக்கு அப்படின்னாக்கா டாக்டர் ஜோ டிஸ்பென்சா, ஜோசப் மார்பி, அட்டாமிக் ஹேபிட்ஸ், ஜேம்ஸ் கிளியர் புக்கு, லூயிஸ் ஹே புக்கு, ரயான் பிரண்டோ, இவங்க எல்லார் புக்குமே வந்து நான் வாங்கினேன். ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே என்னை ஒரு பெரிய பள்ளத்துலேருந்து லைஃப்லேருந்து ஒரு பெரிய பள்ளத்துலேருந்து மேலே தூக்கி விட்ட புக்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் நான் இன்னமும் படிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நான் இது சம்மந்தமான எந்த வீடியோவும் நான் போட்டதில்லை. ஸோ இன்றைக்கி புக் ஃபேர் போயிட்டு வந்ததுனால அந்த வீடியோ போடணுன்னு தோணுச்சு எனக்கு. ஸோ என்னை வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண புக்ஸ் இது எல்லாமே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.